நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் புதுவையில் நடந்த இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தேதியை வரும் 20ஆம் தேதிக்கு மாற்றம் செய்துள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பெலாட்டி பெர்டின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில தேர்தல் அதிகாரி பெலாட்டி பெர்டின் கூறுகையில், தமிழகத்தில் திருச்சி, புதுவையில் இந்திரா நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 13ஆம் தேதி நடந்தது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை 17ஆம் தேதி நடைபெறுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் 17 மற்றும் 19 தேதிகளில் நடைபெற உள்ளதால் வாக்குப்பதிவுக்கு முன்பாக இடைத்தேர்தல் முடிவு வெளிவந்தால் உள்ளாட்சி தேர்தலில் மாற்றம் ஏற்படும் என்று வாக்கு எண்ணிக்கையை தமிழகத்தில் 20ஆம் தேதிக்கு மாற்றம் செய்தது. ஆனால் புதுவை வாக்கு எண்ணிக்கை குறித்து எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. இந்நிலையில் புதுவையில் இடைத்தேர்தல் முடிவு வெளியிட்டால் தமிழகத்தில் வாக்குப்பதிவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என பல்வேறு கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்தன. இதனை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் புதுவையில் நடந்த இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை வரும் 20ஆம் தேதிக்கு மாற்றம் செய்துள்ளதாக அவர் கூறினார். கொள்முதல் விலை உயர்வால் பற்றாக்குறையான 46 கோடி ரூபாயை நுகர்வோரிடம் மின் கட்டணத்தில் யூனிட்டிற்கு 34 காசு வீதம் வசூலிக்க மின்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மின்துறை அலுவலகத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான மின்சாரத்தில் 75% மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து பெறப்படுகிறது. சமீப காலமாக மின் உற்பத்தி நிலையங்களில் பயன்படுத்தப்படும் நிலக்கரி மற்றும் எரிவாயு ஆகிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ள காரணத்தால் மின்சாரத்தின் கொள்முதல் விலையும் உயர்ந்துள்ளது. இதில் 2010 வாங்கப்பட்ட மின்சாரத்தின் கூடுதல் கொள்முதல் விலையை ஒரு குடிசைக்கு ஒரு விளக்கு மற்றும் வேளாண் மின் நுகர்வோர்களை தவிர்த்து மற்ற நுகர்வோர்களிடமிருந்து முறைப்படுத்தி வசூலிப்பதாக கோவா புதுவை கூட்டுறவு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி கூட்டு ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு யூனிட்டுக்கு 34.25 காசு என கணக்கிட்டு வசூலிக்க நிர்ணயம் செய்துள்ளது. அந்த ஆணையத்தின் உத்தரவுப்படி கூடுதல் மின் கட்டணத்தை வசூலிப்பதற்கு மின்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுவை ஜிப்மரில் மண்டல புற்றுநோய் மையம் சார்பாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மண்டல புற்றுநோய் மையம் சார்பாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் ஜிப்மரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மண்டல புற்றுநோய் மையத்தின் இயக்குநரும் ஜிப்மரின் முதல்வருமான டாக்டர் KS ரெட்டி வரவேற்புரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் சுப்பாராவ் சிறப்புரையாற்றி புற்றுநோய் தொடர்பான புத்தகத்தை வெளியிட்டார். இந்த முகாம் மூலம் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள், மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிவதன் முக்கியத்துவம், நோய் தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்திய பெண்கள் பலர் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் நோய் முற்றிய நிலையில்தான் மருத்துவரை அணுகும் அவலநிலை உள்ளது. இதனால் நோயை குணப்படுத்த முடியாமல் போகிறது. எனவே பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் மார்பக சுய பரிசோதனை மற்றும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த விழிப்புணர்வு முகாம் சார்பாக விளக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை மருத்துவ புற்றுநோய்த்துறை துணை பேராசிரியர் டாக்டர் அங்கித் ஜெயின் நன்றியுரை கூறி நிறைவு செய்தார். இம்முகாமில் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் சிகிச்சை பெறுபவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் திரு இக்பால் சிங்கை சந்தித்து உரையாடினார். இந்நிகழ்ச்சி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி இந்திரா நகர் இடைத்தேர்தல் முடிந்து அதன் முடிவுகளை பல்வேறு கட்சியினரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையில் திடீரென ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்தார். மரியாதை நிமித்தமாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து மரியாதை செய்தார். பின்னர் சுமார் அரை மணி நேரம் புதுவை நிலவரம் பற்றி ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றார். அவர் செல்லும்போது செய்தியாளர்களிடம் தமது சந்திப்பு குறித்து எதையும் குறிப்பிட்டு சொல்லாமல் அமைதியாக சென்றுவிட்டார். இச்சம்பவம் புதுவை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடப்பதற்கு மாநில தேர்தல் கமிஷனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சில அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதன்படி சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் கண்டிப்பாக வீடியோ எடுக்க வேண்டும். அத்துடன் வெப் கேமரா பொருத்தியும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும்.
மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள பதட்டமான வாக்குச்சாவடிகள் எவை என்பதை கண்டறிந்து அந்த ஓட்டுச்சாவடிகளுக்கு வெப் கேமரா மூலம் வீடியோ பதிவு செய்ய வேண்டும். தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்க மற்ற மாநிலங்களில் இருந்து வரும் அதிகாரிகளுக்கு தமிழகம் முழுவதும் பார்வையிடும் வகையில் இடங்களை ஒதுக்க வேண்டும். இந்த தனிப்பட்ட தேர்தல் பார்வையாளர்கள் மாநில தேர்தல் கமிஷனருக்கு அறிக்கைகள் அனுப்ப வேண்டும் மற்றும் கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருந்து வரும் போலீசாரை பரவலாக அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் பாதுகாப்பு கொடுக்க நியமிக்க வேண்டும். இந்த விதிகள் அனைத்தும் மாநில தேர்தல் ஆணையர் ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை உள்ளாட்சி தேர்தல் அன்று பார்க்கலாம். சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட கிருமாம்பாக்கம் ஏரியில் தற்போது மண் அள்ள அனுமதி வழங்கியிருப்பதால் விவசாயம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் அதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகூர் அருகே உள்ள கிருமாம்பாக்கம் ஏரி சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என கடந்த அரசு அறிவித்து அடிக்கல் நாட்டியது. மேலும் தற்போது அமைச்சர் ராஜவேலு அந்த ஏரியை சுற்றுலா தலமாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்நிலையில் ஏரியில் மீன்பிடிக்க குத்தகை எடுப்பவர்கள் தண்ணீரை முழுமையாக வெளியேற்றி ஏரியை வறட்சியாக்கி விடுகின்றனர். தற்போது 2 நாள்களாக லாரியில் மண் ஏற்றி விற்பனை செய்கின்றனர். இது தொடர்பாக அவர்களிடம் கேட்டால் பொதுப்பணித்துறையிடம் அனுமதி பெற்று எடுத்துச் செல்வதாக தெரிவிக்கின்றனர். மேலும் 25 லோடு எடுக்க அனுமதி பெற்று 100 லோடு மண் எடுக்கிறார்கள். இவ்வாறு அதிகமாக மண் எடுப்பதால் ஏரியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடும் விவசாயம் பாதிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வனத்துறை காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த மலைப்பாம்பு குட்டிகளின் வளர்ச்சி விகிதம் கணக்கெடுக்கும் பணி வனத்துறை கால்நடை மருத்துவர் குமரன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை வனத்துறை காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த 7 அடி நீளம் கொண்ட பெண் மலைப்பாம்பு கடந்த மே மாதம் 31ஆம் தேதி 18 முட்டைகளை போட்டது. மலைப்பாம்பு மூலமே அடைகாக்க வைத்து குஞ்சுகளை பொறிக்க வனத்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்தனர். அதன்படி ஜூலை மாதம் 28ஆம் தேதி அடைகாக்கப்பட்ட வந்த முட்டையிலிருந்து 18 பாம்பு குட்டிகள் வெளிவந்தன. அதில் உயிருடன் இருந்த 14 பாம்பு குட்டிகளை தனியே பானைகளில் வளர்க்கப்பட்டு அக்குட்டிகளுக்கு தினந்தோறும் எலிக்குஞ்சுகள் உணவாக வழங்கப்பட்டு வந்தது. 2 மாதங்களுக்கு மேலாக வளர்க்கப்பட்டு வந்த பாம்பு குட்டிகளை வனத்துறை கால்நடை மருத்துவர் குமரன் தலைமையில் ஊழியர்கள் கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வளர்ச்சியை கணக்கிட்டனர். இது பற்றி கால்நடை மருத்துவர் குமரன் கூறுகையில், ஆரம்பத்தில் குட்டிகள் 2 அடி நீளம் இருந்தது. தற்பொழுது 2.5 அடி நீளத்துடன் உள்ளது. ஒவ்வொரு குட்டியின் எடை சராசரியாக 1 கிலோ 20 கிராம் உள்ளது. இந்த குட்டிகள் நன்கு வளர்ந்த பிறகு மிருக காட்சி சாலையில் விடுவதா அல்லது வேறு இடத்தில் விடுவதா என்பது பற்றி அரசு உத்தரவு வந்த பிறகு முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார். அப்பொழுது வனத்துறை காப்பகத்தின் ஊழியர்கள் உடனிருந்தனர். காலாப்பட்டு சிறையில் செல்போன் வைத்திருந்த ஒரு அதிகாரி மற்றும் 9 வார்டன்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி சிறைத்துறை ஐஜி பங்கஜ்குமார் ஜா அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கைதிகள் செல்போன் மூலம் வெளியே உள்ள தனது ஆதரவாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உத்தரவிடுவதால் புதுவையில் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல் அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய சிறையில் சோதனையிட்டனர். அப்போது கைதிகள் பயன்படுத்திய 15 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் சிறைத்துறை வார்டன்கள் மூலமாக கைதிகளுக்கு செல்போன் சென்றதாக புகார் எழுந்தது. எனவே சிறைத்துறை ஐஜி பங்கஜ்குமார் ஜா தலைமையில் அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது ஒரு அதிகாரி மற்றும் 9 வார்டன்களிடம் செல்போன்கள் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக ஒரு அதிகாரி மற்றும் 9 வார்டன்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். தகவல் உரிமை சட்டத்தை தீவிர பரிசீலனை செய்து அதில் உள்ள குறைகளை களைய திருத்தம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறினார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், தகவல் உரிமை சட்டத்தின் அதிகாரத்தை அரசு குறைக்காது, வெளிப்படையான நிர்வாகத்தையும் அதிகாரிகளின் கடமையையும் உறுதிப்படுத்த இந்த சட்டத்தை மேலும் பலப்படுத்தவே அரசு விரும்புகிறது. இந்த சட்டத்தில் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அதை சரி செய்ய இச்சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று அரசின் ஒரு பகுதியினர் விரும்புகின்றனர். எனவே தகவல் உரிமை சட்டத்தை தீவிரமாக ஆராய்ந்து அதில் உள்ள குறைகள் பற்றி ஆராய்ந்து தீர்க்கப்பட வேண்டும் என்றும், ஊழல் செய்யும் அதிகாரிகளுக்கு எதிராக குரல் எழுப்பவர்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்கின்றன.
இதனை தடுத்து அவர்களுக்கு பொது பாதுகாப்பு அளிப்பதற்கான சட்டம் அடுத்த சில மாதங்களில் ஏற்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.